ஓம் நம சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்ம ராசிக்காரங்களை பத்தி. மறைச்சு வச்ச உண்மை எல்லாமே வெளியே வரும். சனி கடும் சோதனையை கொடுக்கக்கூடிய காலமாகவும் இருந்துட்டு இருக்கு. சிம்ம ராசிக்காரங்க நீங்க வெளியில ரொம்பவே தைரியமா இருப்பீங்க. யாருக்குமே தலை குனியாத மனசு உங்க ராசிக்காரங்களுக்கு இருந்துட்டே இருக்கு. சொன்னதை செஞ்சு காட்டணும் அப்படிங்கிற உறுதியும் உங்களுக்கு இருக்கு. ஆனா அந்த தைரியத்துக்குள்ள ஒரு மென்மையான மனசும் இருந்துட்டே இருக்கு. யாராவது உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதை வெளியில காட்டவே மாட்டீங்க. ஆனா உள்ளுக்குள்ள நிறைய யோசிப்பீங்க. அதுதான் இப்போ சனி சோதனைக்கு காரணமா இருக்கு. சிங்கம் காய அடைஞ்சாலும் கத்தாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்க கஷ்டப்பட்டாலும் வெளியில காட்டவே மாட்டாங்க. இப்போ சனி இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இது வரைக்கும் நீங்க நம்பி இருந்த சில விஷயங்கள் மாறும். நீங்கள் எதிர்பார்த்த சில மனிதர்கள் எல்லாமே விலகலாம். நீங்க பிடிச்சு வச்சிருந்த சில உறவுகள் எல்லாமே சிதறலாம். முதல்ல அது பெரிய அதிர்ச்சியா இருக்கும். நம்பினவங்கனாலதான் நஞ்சு வரும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு அனுபவம் அப்படிங்கிறது சில சிம்ம ராசிக்காரங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. சில நாட்கள்ல வீட்டுல புரியாமை அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். நீங்க சொல்றதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கூட தோணும். நீங்க நல்லதுக்காக பேசினாலுமே தவறா எடுத்துக்குவாங்க. அந்த நேரத்துல கோபம் வரும், சண்டை போடணும்னு தோணும், யார்கிட்டயுமே பேசாம தூரமா போயிடலான்னு தோணும். ஆனா சனி சொல்ல வர்றது என்னன்னா அமைதி காக்கணும். சிங்கம் அப்படிங்கிறது ஓடாது, அது காத்திருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நீங்க அவசரப்படக்கூடாது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த காலத்துல முக்கியமான சோதனை அப்படிங்கிறது ஒரு பொறுமை தான். முன்னாடி உடனே முடிவு எடுத்திருப்பீங்க. ஆனா இப்போ நிதானமா யோசிக்கணும். அவசரம் ஆபத்து, நிதானம் நன்மைன்னு சொல்லுவாங்க. சிலருக்கு வேலை சம்பந்தமான குழப்பங்கள் வரும். எதிர்பாராத உயர்வு தாமதமாகும். செஞ்ச வேலைக்கு பாராட்டு கிடைக்காது. அந்த நேரத்துல மனசுடைஞ்சு போயிருவீங்க. ஆனா நினைச்சுக்கோங்க, உழைச்சவன் தோக்க மாட்டான். சனி காலத்துல உழைப்பு அப்படிங்கிறது வீணா போகாது. தாமதமா இருந்தாலுமே பலன் சேரும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னொரு சோதனை அப்படிங்கிறது பணம் தான். கையில பணம் நிக்காத நிலை வரலாம். வருமானம் இருந்தாலும் செலவு அதிகமா இருக்கும். சில நேரம் கடன் சுமை கூட வரலாம். அந்த நேரத்துல நீங்க பயப்படக்கூடாது. சுருங்க வாழ்ந்தா சுகமா வாழ்ந்தன்னு சொல்லுவாங்க. செலவை கட்டுப்படுத்தினா பிரச்சனைகள் எல்லாமே குறையும். சில நண்பர்கள் இந்த காலத்துல விலகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சில உறவுகள் எல்லாமே உங்ககிட்ட வேற மாதிரி நடந்துக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சிலர் உங்களை பத்தி தப்பா பேசுவாங்க. அதை பார்த்து மனசு நீங்க உடைய வேண்டாம். சிங்கம் பாதையை பார்த்து தான் நடக்கும், நாய் சத்தத்தை பார்த்து நடக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்க உங்க பாதையை மட்டுமே பாருங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த காலத்துல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, உங்க உண்மையான பலம் வெளியில வரப்போகுது. முன்னாடி பயந்த விஷயத்தையுமே இப்போ தைரியமா சமாளிப்பீங்க. முன்னாடி பேச முடியாத இடத்துல இப்போ பேச ஆரம்பிப்பீங்க. அதுதான் சனியினுடைய ஒரு தாக்கம். சனி ஒருத்தரை உடைக்க மாட்டாரு, அவங்கள ரொம்பவே பலப்படுத்துவாரு. சிலருக்கு குடும்பத்துல பெரிய முடிவு எடுக்க வேண்டிய நிலை வரும். வீடு சம்பந்தமான விஷயம், உறவு சம்பந்தமான விஷயம், அல்லது வாழ்க்கையினுடைய திசையினுடைய மாற்றம். அந்த முடிவு தான் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கும். சிங்கம் ஒரு அடியில தான் முடிவு பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நீங்க யோசிச்சு முடிவெடுக்கணும். சிம்ம ராசிக்காரங்க இந்த காலத்துல மனசை தளர விடக்கூடாது. கோபத்தை கட்டுப்படுத்துங்க, நம்பிக்கையை விடக்கூடாது. சனி கஷ்டம் கொடுக்கறாரு, ஆனா அந்த கஷ்டம் உங்களை கண்டிப்பா உயர்த்தறதுக்காகத்தான். சிங்கம் விழுந்தாலும் எழுந்து நிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் நீங்க எப்பொழுதுமே எழுந்து நிற்கக்கூடியவங்களா இருப்பீங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் யாரு என்னமோ சொல்லிட்டு போறாங்க, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில சில நேரம் நாம எவ்வளவு வலிமையா இருந்தாலும் காலம் ஒரு சோதனையை கொடுத்தாதான் மனசு கொஞ்சம் தளரும். அதுதான் இப்ப நடக்குது உங்களுக்கு. நீங்க எல்லாத்தையுமே கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும்னு நினைப்பீங்க. வீட்லயும் வேலையிலையும் உறவுகளையும் உங்க வார்த்தைக்கு மதிப்பு இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா சனியினுடைய காலம் வந்துச்சு அப்படின்னா அந்த கட்டுப்பாடு கொஞ்சம் குலையும். காலம் வந்தா கல்லும் பேசணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சில விஷயங்கள் உங்க கையில இல்லாம போகும். சிலருக்கு திடீர்னு மரியாதை குறைஞ்ச மாதிரி தோணும். முன்னாடி கேட்டு நடந்தவங்க இப்போ கேட்க மாட்டாங்க. முன்னாடி நம்பினவங்க இப்போ தூரம் ஆகிருவாங்கன்னு தோணும். அது சனியினுடைய ஒரு வேலை தான். சனி என்ன பண்றாரு அப்படின்னா, மனிதனோட அகம்பாவத்தை குறைக்கிறாரு. நிதானத்தையும் பொறுமையுமே கத்து கொடுக்கறாரு. தாழ்ந்தாதான் உயர முடியும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த பாடம் தான் இப்போ உங்களுக்கு. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த காலத்துல முக்கியமான விஷயம் அகம்பாவத்தை கட்டுப்படுத்தணும். சில நேரம் தப்பில்லைனாலுமே மன்னிப்பு கேட்கணும். சில நேரம் பேசாம இருக்கணும். சில நேரம் பிறருடைய கருத்தை கேட்கணும். அதுலதான் வெற்றி அப்படிங்கிறது நமக்கு உறுதியா இருக்கு. வளைந்த மரம் தான் புயலை தாங்குன்னு சொல்லுவாங்க.
சனியினுடைய காலத்துல வளைந்து கொடுத்தீங்கன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது நிலையா நிற்கும். சில சிம்ம ராசிக்காரங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல அழுத்தம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அதிக பொறுப்பு கொடுக்கலாம், அதிக வேலை கொடுக்கலாம். சில நேரம் செஞ்ச வேலைக்கே பாராட்டு கிடைக்காம போகும். அந்த நேரத்துல மனசு சோர்ந்து போகும். ஆனா நினைச்சுக்கோங்க, உழைப்பு அப்படிங்கிறது எப்பொழுதுமே நமக்கு துரோகம் செய்யாது. சனி காலத்துல உழைச்சவங்க தான் பின்னாடி ரொம்பவே உயருவாங்க. சிலருக்கு பண வரவு தாமதமா இருக்கும். கையில பணம் வந்தாலும் உடனே செலவாயிரும். சில நேரம் சேமிப்புகள் குறையும். அதனால செலவை கவனமா செய்யணும். சிறிது சிறிதா சேமிச்சா பெரிய செல்வமாகும்னு சொல்லுவாங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த காலத்துல நண்பர்கள் தேர்வு அப்படிங்கிறது முக்கியம். யார் கூடயும் எல்லா விஷயத்தையும் பகிர வேண்டாம். யாரையுமே முழுசா நம்ப வேண்டாம். ஏன்னா சனி காலத்துல போலி முகங்கள் எல்லாமே தெரிய வரும். நேரம்தான் நண்பனை காட்டுன்னு சொல்லுவாங்க பத்தியா. உண்மையான நண்பன் மட்டும்தான் உங்க கூட இருப்பாங்க அந்த டைம்ல. சிலருக்கு குடும்பத்துல சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரும். சொன்ன வார்த்தைகள் தவறா புரிஞ்சுக்கலாம். அமைதியா இருந்த விஷயங்கள் எல்லாமே சண்டையா மாறலாம். அந்த நேரத்துல கோபத்தை கட்டுப்படுத்தி ஒரு வார்த்தையுடைய வாழ்க்கையை உயர்த்தும், ஒரு வார்த்தை வாழ்க்கையை உடைக்கும்னு சொல்லுவாங்க. சனி உங்களை சோதிக்கிறாரு, ஆனா உங்க மனசை உடைக்க மாட்டாரு. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த காலத்துல உள்ளுணர்வு அப்படிங்கறது அதிகமா வேலை செய்யும். எது தவறு, எது சரி, எது நல்லது, எது ஆபத்து எல்லாமே மெதுவா புரிஞ்சிடும். அந்த சனியினுடைய பெரிய வரம் அது. சிலருக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது புதிய பாதை திறக்கும். முன்னாடி நினைக்காத ஒரு வாய்ப்பு வரும். முன்னாடி செய்யாத ஒரு வேலை செய்ய வாய்ப்பு வரும். முதல்ல பயமா இருக்கும், ஆனா அதுதான் நல்லதுக்கான ஒரு தொடக்கமாகவும் இருக்கும். புதிய பாதை தான் புதிய வெற்றியை தரும்னு சொல்லுவாங்க. சிம்ம ராசிக்காரங்க இந்த காலத்துல உடல் நலத்தையும் கவனிக்கணும். அதிகமான கோபம், அதிகமான யோசனை, அதிகமான வேலை, இது எல்லாமே ரொம்பவே உடல் நலத்தை சோர்வடைய வச்சிரும். அதனால ஓய்வெடுங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, மனசை லேசா வச்சுக்கோங்க. உடம்பு இருந்தாதான் உலகம்னு சொல்லுவாங்க. சனி காலத்துல ஆன்மீகம் அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும். கோவிலுக்கு போறது, நல்லதை நினைக்கிறது, மனசு அமைதியை வச்சுக்கிறது, இது வாழ்க்கைய சமநிலையில நமக்கு வச்சுக்கிறதுக்கு உதவும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு அடுத்த காலத்துல மெதுவா நல்ல நேரம் அப்படிங்கிறது வரும். மரியாதை அப்படிங்கிறது திரும்பும். பணத்தினுடைய நிலைமை சரியாகும். உறவுகள் சரியாகும். சிங்கம் ஒரு நாள் தான் காடு திரும்பும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க உங்க இடத்த திரும்ப பெறுவீங்க. சனியினுடைய சோதனை முடிஞ்சதுமே உங்க வாழ்க்கை அப்படிங்கிறது புதிய உயரத்தை அடையும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு நேரம் அப்படிங்கிறது வாழ்க்கை நம்ம கையில இருக்கிற மாதிரி தோணும். நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கிற மாதிரி தோணும். ஆனா இன்னொரு நேரம் எல்லாமே கையிலிருந்து வழுக்கிட்டு போற மாதிரி இருக்கும். அந்த நேரம் தான் மனிதன் தன்னையவே கேள்வி கேட்கவே ஆரம்பிப்பாங்க. நான் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் என்ன தவறு பண்ணினேன், எனக்கு ஏன் இவ்வளவு நடக்குது. இதுதான் சனி தரக்கூடிய ஒரு சிந்தனை. சனி ஒருத்தரை தண்டிக்க மாட்டாரு, அவங்கள கத்து கொடுக்க தான் சோதனையை கொடுப்பாரு. அடி வாங்கினாதான் அறிவு வரும்னு சொல்லுவாங்க. அந்த அறிவு இப்போ உங்களுக்கு கண்டிப்பா அந்த அடினால சனி உங்களுக்கு அடியை கொடுத்து உங்களுக்குள்ள இருக்க திறமையை வெளியே கொண்டுட்டு வர போறாரு. அதை தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த காலத்துல மரியாதை அப்படிங்கிறது சம்பந்தமான விஷயங்கள் அதிகமா தாக்கத்தை கொடுக்கும். யாராவது உங்களை மதிக்கலைன்னா உடனே உங்களுக்கு கோபம் வந்துடும். சில நேரம் கோபத்தை கட்டுப்பாட்டை மீறிடும். ஆனா ஒரு விஷயத்த நினைச்சுக்கோங்க, மரியாதை அப்படிங்கிறது கேட்டு வாங்க முடியாது. அதை வாழ்க்கை மூலம் நம்ம சம்பாதிக்கணும். யாரெல்லாம் நம்மளைய மதிக்கல, யாரெல்லாம் நமக்கான மரியாதையை நமக்கு கொடுக்கலையோ அவங்க முன்னாடி நீங்க போய் ரொம்பவே சூப்பரா கெத்தா நிக்கணும் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். எப்பொழுதும் என்னைக்குமே நிழல் போல மரியாதை சூரியன் இருந்தாதான் வரும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சனி இப்போ உங்களுக்கு சூரியன் மாதிரி எரிச்சலுக்குள்ள வைக்கிறாரு. ஆனா எரிச்சலுக்கு பிறகு வெளிச்சம் வரும். சில சிம்ம ராசிக்காரங்களுடைய உறவு சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. நம்பின ஒருத்தர் திடீர்னு மாறி இருந்திருக்கலாம். நம்பிய உறவு எல்லாமே உங்ககிட்ட இருந்து விலகி போயிருக்கலாம். ரொம்ப சந்தோஷம். போயிட்டு போறாங்க, அவசியமே கிடையாது. நமக்கு கஷ்டம் கொடுக்கும் பொழுது அவங்க வரல அப்படிங்கும் பொழுது, கஷ்டமா இருக்கிற டைம்ல வரல அப்படிங்கும் பொழுது நமக்கு கவலையே படக்கூடாது. போயிட்டு போறாங்க. அந்த மாதிரி நீங்க எப்பொழுதுமே மற்றவங்களை தேடாதீங்க, அவங்க உங்களை தேடி வரணும்னு நீங்க நினைங்க. சனி உங்களை தனிமைக்கு தள்ளுற மாதிரி தோணுனாலுமே நீங்க தனியா இருந்தாலுமே கெத்து தான். சில நேரம் தனியா இருந்தாதான் வாழ்க்கை புரியும். தனிமை தான் உண்மையான ஆசான்னு சொல்லுவாங்க. தனிமை உங்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்து
உங்களை முன்னேற்றக்கு உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வெறியை வெளியே கொண்டு வந்து உழைச்சி முன்னேறி மற்றவங்க முன்னாடி நம்ம நல்லா இருக்கணும், 4 பேர்த்து முன்னாடி நமக்கான மரியாதையாக மற்றவங்க நம்ம கொடுக்கணும் நம்ம நினச்சி வாழ ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். சனியினுடைய சோதனையெல்லாம் உங்களுக்கு ஈஸியான காலமாக மாறி கண்டிப்பாக நீங்கள் முன்னாடி வருவீங்க. எல்லா விஷயங்கள்லையுமே எல்லாத்துலேயுமே ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் நல்லாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்றைக்குமே உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் நீங்கள் என்ன ராசி அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா.